ஜஸ்ட் இன் 2 மினிட்ஸ் இந்த ட்விஸ்டட் ரோப் ப்ரெய்டை வந்து போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆர் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்னா இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரே ஹேர் ஸ்டைல் போட்டு போர் அடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ அழகாக டர்ன் அவுட் ஆகும். இப்போ நம்ம மேல் பகுதியில் ட்விஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. கீழ் பகுதியில் வந்து பின்னக்கூடாது. இதே மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் இது வந்து யூனிக்காக டர்ன் அவுட் ஆகும். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் நான் முன்ன போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ தான் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் போடுறதில்ல. நான் வந்து என்னோடய ஒரு பழைய ஃபோட்டோவில் பார்த்தேன் இந்த ஹேர் ஸ்டைல் நான் போட்டிருக்கிறது. அப்போ தான் தோணுச்சு ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து கீழே வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து அதை வந்து இப்படி செக்யூர் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஹேர் ஸ்டைல் ரெடி. இப்போ வந்து அந்த ஹேர் ஸ்டைலை இப்படி புல் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து வால்யூம்னஸாகவும் அழகாகவும் தெரியும். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நான் இந்த மாதிரி ஹேரை வந்து சைடில் புல் அவுட் பண்ணிக்குவேன். அப்போ தான் அந்த ஹேர் ஸ்டைலே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு தோன்றுறது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு 10 out of எவ்வளோ கொடுப்பீங்கன்னு